ஹாய் guys, ஸோ வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த புல்லட்டோட எஃபெக்டில் கொஞ்சம் பார்ட் மீதி இருக்கு ஒரு சின்ன வீடியோவாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ப்ரீஃபேபில் புல்லட் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அண்ட் மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே கேன்வாஸ் போட்டு நம்ம இது கரெக்டாக கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போதைக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம கோடிங்கில் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ புல்லட் அப்படிங்கிறத அந்த கோடிங்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்கிரிப்டில் போயிட்டு புல்லட். ஸோ இந்த கோடிங் ஆல்ரெடி எனக்கு இருக்கு. ஸோ இதில் தான் நான் சேஞ்சஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சேஞ்சஸ் பண்ண கோடிங் வச்சிருக்கிறேன். அதை டேரெக்டாக தர அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்துட்டீங்கன்னா புல்லட் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இருக்கு. இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஸோ காப்பி பண்ணி என்னுடைய புல்லட் ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன புதுசாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் வி ஹிட் அப்படிங்கிறத புதுசாக கொண்டு வந்திருக்கோம். கிரியேட் புல்லட் இம்பாக்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது இங்கே கீழே ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இதில் பார்த்துட்டீங்கன்னா கரெக்டாக எனக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் ஹிட் ஆகும் பொழுது எனக்கு அந்த ப்ரீஃபேப் வந்து எனக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுலேயே எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் குளோபல் ரெஃபரன்சஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து கொண்டு வந்திருப்போம். ஓகேவா? ஸோ அதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த குளோபல் ரெஃபரன்சஸ் நம்ம கொண்டு வரதுக்கு நம்ம தனியாக இன்னொரு கோடிங் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இதை ஒன்ஸ் நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு அகைன் ஐ எம் கோயிங் பேக் டு யூனிட்டி. ஸோ இது லோட் ஆகி முடிக்கிட்டு ஏதாவது எரர் இருந்தால் எனக்கு எரர் சொல்லும். ஸோ ஒன்ஸ் இது லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இங்கே ரைட் கிளிக் பண்ண ஹைரார்கி விண்டோவில் ஜஸ்ட் கிரியேட் எம்டி அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஒரு குளோபல் ரெஃபரன்சஸ், ஏன்னா எங்கே ஷூட் பண்ணுறோம் தெரியணும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் குளோபல். ஸோ குளோபல் ரெஃபரன்சஸ் அப்படிங்கிற ஒரு நேமில் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் நேமும் கிரியேட் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் ஒரு ஸ்கிரிப்டிங் மோனோ பிஹேவியர் ஸ்கிரிப்ட். ஸோ அதே நேமே வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. குளோபல் ரெஃபரன்சஸ் அப்படி நேம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இதுலேயும் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, நான் அதையும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஜஸ்ட் டிரைவ் லிங்க்ல இருக்கும் குளோபல் ரெஃபரன்சஸ் டாட் சிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேம் ஆப்ஜெக்ட்டை ஷோ பண்ணுறதுக்கு தான் இந்த குளோபல் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இது நீங்கள் வாட்ச் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. டேரெக்டாக நான் வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து டெலிட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். அகைன் ஐ எம் கோயிங் பேக் டு யூனிட்டி. ஸோ லோட் ஆகட்டும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஏதாவது எரர் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் எனக்கு எந்த ஒரு எரரும் இருந்த மாதிரி இல்லை. அண்ட் ஐ எம் கோயிங் டு குளோபல் ரெஃபரன்சஸ். இங்கே வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து எடுத்து போடணும். இந்த குளோபல் ரெஃபரன்சஸ் ஸ்கிரிப்டை எடுத்து போட்டுட்டேன். இங்கே வந்து என்ன கேட்குறாங்கன்னா இந்த கேம் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது கேட்குறாங்க. புல்லட் இம்பாக்ட் அந்த கேம் ஆப்ஜெக்ட் கேட்குறாங்க. ஸோ எங்கே இருக்கும், நம்மளுடைய ப்ரீஃபேபில் எஃபெக்ட்ஸில் இருக்கும். குளோபல் ரெஃபரன்சஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த புல்லட் இம்பாக்ட் இதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதான் நம்மளுடைய மொத்த கான்செப்டுமே. அண்ட் தென் எனக்கு இதில் ப்ளூ கலரில் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ப்ளூ கலரில் இருக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ஆஷ் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து புல்லட்டோட விஷயம் தெரியும் நமக்கு. ஸோ மெட்டீரியல்ஸ் அந்த டெஸ்ட் ஃபோல்டரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் நியூ மெட்டீரியல். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு என்ன கலர், கிரே கலரா? ஸோ கிரே அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கலரும் நான் வந்து இந்த கிரே கலரில் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இது கேம் விண்டோவில் இருக்குது, சாரி சீன் விண்டோவில் மாற்றிக்கிறேன். தென் 1 2 3 4 and 5. ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் டார்க் கலரில் கொண்டு போகலாம். ஓகே, இப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஓகேவா? ஸோ தென் அடுத்தது எங்கே போகணும்னா வெப்பன். நம்மளுடைய டம்மி வெப்பன் இருக்கு பார்த்தீங்களா, இதானே. ஸோ வெப்பனில் ஆல்ரெடி நமக்கு கோடிங் இருக்கும் இங்கே. ஸோ இதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம இதில் ஆல்ரெடி நம்ம பழையபடி பார்த்தோம். ஷூட்டிங் மோட்ஸ் அப்படிங்கிறது சிங்கிள் பிரஸ்ட் ஆட்டோ அப்படிங்கிறதுலாம் இருக்குன்னு பார்த்தோம். அந்த ஆட்டோ மோடு அப்படிங்கிறதே செட் பண்ணிக்கிறேன். ஓகே,
ஸோ அண்ட் வெப்பனோட இந்த ஷூட்டிங் டிலே டைம் வந்து 2 செகண்ட்ஸ்ன்னு வச்சிருந்தீங்கன்னா 0.2 செகண்ட்ஸ் மாற்றியும் எனக்கு டக்கு டக்குன்னு வந்து சுடணும். அதனால 2 செகண்ட்ஸ் அப்படிங்கிறத மாற்றிடுறேன். அண்ட் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு 500 அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். மொத்த ஸ்பீடு எவ்வளோன்னா ஒரு சாரி இது ஸ்ப்ரெட்டு போயிட்டேன். ஸ்ப்ரெட்டுனா என்னன்னு சொல்லி தரேன், ஒரே நிமிஷம். ஸ்பீட் வெலாசிட்டி வந்து 500 அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் தென் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம புல்லட் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்ணோம். அந்த ரெட் கலர்ல பாஸ் ஆச்சு பாத்தீங்களா, நம்ம ரன் பண்ணும்போது ட்ரையல் ரெண்டர் அப்படிங்கிற ஒன்று படிச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ வந்து பாருங்க, நான் ப்ரீஃபேப் போறேன். ப்ரீஃபேப்ல புல்லட் அப்படிங்கிறது இருக்கு. இந்த இடத்துல கீழே பாத்தீங்கன்னா ட்ரையல் ரெண்டர் அப்படின்னு இருக்கும். அந்த ரெட் கலர்ல மார்க், அந்த அந்த ரே கேஸ்ட் மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த தெரியறது வேண்டாம் எனக்கு இப்போ. ஸோ அதனால இது என்ன பண்ணிடுறேன், இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ட்ரையல் ரெண்டர் அப்படிங்கிறது வேண்டாம், எனக்கு புல்லட் மட்டுமே இருக்கட்டும். அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக என்னுடைய லைக் தட் என்னுடைய டார்கெட் போயிடலாம். ஸோ டார்கெட்டோட ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் நான் இதை ஓப்பன் ரன் பட்டன் கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எஸ், ஸோ நான் வந்துட்டேன். எனக்கு இங்கே இந்த பாயிண்ட் இருக்கு. நான் இந்த பாயிண்ட்டை கொடுத்து நான் இங்கே கிளிக் பண்ணேன்னா எனக்கு சாரி ஓகே ஓகே ஸோ இதுக்கு நான் கிளிக் பண்ணுறேன். அடிச்சு பறக்குது, பயங்கர ஸ்பீடாக இருக்கு. ஆனா அதுல ஒரு சின்ன மார்க் மாதிரி நமக்கு தெரியுது பாருங்களேன். ஓகே, அந்த அந்த ஸ்னோவும் நமக்கு தெரியுது. எஸ், ஆனா ஏன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பீடா இருக்குன்னா, நான் வெலாசிட்டி வந்து 500 அப்படிங்கறத கொடுத்துட்டேன். ஸோ அதான் இப்போ பிரச்சனை. ஏன்னா டார்கெட்டோட வெயிட் வந்து எவ்வளோன்னு பார்த்துட்டீங்கன்னா 15ல தான் இருக்கு. எஸ், மாஸ் வந்து 15ல தான் இருக்கு. நான் இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு 70 75 ஓகேவா, ஒரு 72 அப்படிங்கிறத வச்சுக்கலாமா. ஓகே, மாஸ் அப்படிங்கிறத 72 வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு 72 அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 72 அப்படிங்கிறது மாறிடும். எஸ், ஸோ இப்போ நீங்கள் ஷூட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் ப்ரீஃபேபில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம், ப்ரீஃபேப் எஃபெக்ட்ஸ். ஓகே, ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதில் புல்லட் ஹோல் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ இதில் ஜஸ்ட் இந்த சர்ஃபேஸ் ஆப்ஷனில் சர்ஃபேஸ் இன்புட்டில் இந்த ஸ்மூத்னஸ் 0.5 இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் 0 அப்படிங்கிறத மாற்றிக்கலாம். அந்த ஸ்மூத்னஸ் இல்லாமல் கரெக்டாக வந்து புல்லட் வந்து அடிக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம மாற்றுறோம். ஓகே, இல்லை அப்படின்னா இது கொஞ்சம் இது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எனக்கு தெளிவாக தெரியணும், அதனால நான் இந்த 0 அப்படிங்கிறத மாற்றிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். எஸ், இந்த வாலில் ஹிட் பண்ணலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மார்க் தெரியுது. ஓகே, ஜஸ்ட் I am not good at mouse. Okay, எஸ், நான் ஷூட் பண்ண எனக்கு அந்த மார்க் தெரியுது. இன்னும் பக்கத்தில் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நான் இதை ஷூட் பண்ணுறேன். எனக்கு இங்கே ஷூட் ஆகி அந்த ஸ்மோக் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனால் இங்கே பாருங்கள், நான் எத்தனை வாட்டி ஷூட் பண்ணாலும் இப்படி மாற்றி 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 ஒரே பாயிண்ட்ல விழாமல் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி விழுது அப்படின்னா நம்மளுடைய கோடிங்கில் ஸ்ப்ரெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பாருங்கள், என்னுடைய டம்மி வெப்பனில் கோடிங்கில் இங்கே ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரெட் இன்டென்சிட்டி 0 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரைட் பாயிண்டாக சுட்டே இருக்கும். 0.05 அப்படிங்கிறத கொடுத்ததுனால அது சுற்றி எனக்கு சுட்டுட்டே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஆக்சஸ் இருக்குது. ஸோ இதான் நம்மளுடைய புல்லட்டோட எஃபெக்ட். இந்த அளவுக்கு நம்ம முடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கோடிங் பற்றி பார்த்தோம். ஸோ 2 கோடிங் உள்ள ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ புல்லட்டோட கோடிங்கும் அண்ட் அதே மாதிரி குளோபல் ரெஃபரன்ஸோட கோடிங்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ குளோபல் ரெஃபரன்ஸஸ் கொடுத்து இந்த புல்லட்டை எடுத்து வச்சுட்டு ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம டைரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம்.
ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஒரு புது கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ அடுத்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் இந்த வீடியோவெல்லாம் பார்ப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ தமிழில் யூனிட்டி இந்த எஃபிஎஸ் கேம் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.